இப்பொழுது நான் ஒரு சிறிய விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். அம்மையப்பர் தான் உலகம் என்று இந்த உலகுக்கு காட்டிய முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கி அதை பற்றின பேச்சாகவே இப்பொழுது நான் பேச இருக்கிறேன். அம்மையப்பர் தான் உலகம். ஆம், நம்மை என்ற அம்மையும் அப்பரும் தான் நமக்கு முதல் உலகம். அதை எல்லோரும் மறந்து விடுகிறோம். நம்மை பெற்ற தாயாரையும் தந்தையாரையும் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அனைவருமே புறக்கணிக்கிறோம். முற்காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்த வரையில் எல்லோரும் ஒருமிக்க வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அதனால் வயதானவர்களை அவர்களுக்கு பொழுது போகும், வீட்டில் பேரன் பேத்திகள் இருப்பார்கள், அவர்களுக்கு கதை சொல்வார்கள், அவர்களை வழிநடத்துவார்கள், தன்னால் முடிந்த உட்கார்ந்தபடி செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அதனால் பொழுது போகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் தனி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தனித்தனி குடும்பம் என்று வந்துவிட்டதுனால் வயதானவர்களுக்கு பொழுது போவதில்லை. அவர்களுடைய பேரன் பேத்திகளும் ஓடுகிறார்கள், பிள்ளையும் மருமகனும் ஓடிவிடுகிறார்கள். வீட்டில் இவர்களுக்கு பொழுது போவதில்லை. இல்லாவிட்டால் தனி கொடுத்தனம் என்று அவர்களை தனியாகவே விட்டுவிட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கோ வெளியூர்களுக்கோ வேலைக்கு போகிறார்கள். இப்பொழுது அதனால் முதுமைதான் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரச்சனையான விஷயமாக சமுதாயத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யலாம்? குடும்பமானவரை தாய் தந்தையரோடு வாழும் மனிதர்கள் குழந்தையை வளர்ப்பதில் நீ எந்த அளவிற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை தான் உன் தந்தை தாயும் உனக்கு கொடுத்திருப்பார்கள் உன்னை வளர்க்க. அதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். நீ குடும்பத்தோடு வெளியில் போக வேண்டும் என்று ஆசைப்படுவாய். அதே நேரத்தில் என் அப்பா அம்மாவும் அதே கோயிலுக்கோ அதே சினிமாவுக்கோ அதே கடைகளுக்கோ போவதற்கு அவர்களுக்கும் ஆசை இல்லை. அவர்களால் முடியாது, அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று ஏதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறோம். நான் உண்மையில் நான் கண்ட வரையில் சில முதியோர்களோடு பேசி பழகி இருக்கிறவரை அவர்களுக்கு வயதாக தான் நம் மனிதர்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் ஆசைகளும் பாசங்களும் நிறைய இப்பொழுது நிரம்பி இருக்கிறது. அவர்களுக்கு ஏனென்றால் அவர்களும் தன்னுடைய இள வயதில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எதையுமே ரசிக்க அவர்களுக்கு பொழுது இருந்திருக்காது. உண்மையில் சொன்னால் அவர்களுடைய மாமியார் பெண்களாக இருந்தால் மாமனார் மாமியாரோடும், ஆண்களாக இருந்தால் தகப்பனார் தாயாரோடும் அவர்கள் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். இன்று தன்னுடைய குழந்தைகளோட வளர்ச்சி இதுவும் ஒரு விதமான வாழ்க்கையாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தா நம்ம இதுக்கு என்ன செய்யலாம்? குடும்பம் மட்டுக்கும் நம்ம அவங்கள பேணி பாதுகாக்கணும். தனிமையில் அவங்கள உணர வைக்கக்கூடாது. என்னதான் வேலை இருந்தாலும், வெளி வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் நாட்டு நடப்பு, வெளியில் போயிட்டு போய் என்ன செஞ்சா என்ன பண்ணினங்கிறத பகிர்ந்துக்கலாம். வாழ்க்கையில் எப்போதுமே இளமைன்னு துடிப்பு இருக்கணும். ஆனால் வயசானவங்கள்ட்ட விவேகமும் அனுபவமும் இருக்கும். இதே நீ இன்று எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனையை ஒரு 20-25 வருடம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை அவர்களும் எதிர்கொள்ள நேர்ந்திருக்கலாம். அப்பொழுது அவர்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள், அவர்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது என்று அவர்களும் தப்பு செய்திருப்பார்கள், அதிலும் சரியான பாதை போயிருப்பார்கள், சரியான முடிவு எடுத்திருப்பார்கள், தவறான முடிவு எடுத்திருப்பார்கள். என்ன விதமான முடிவு எடுத்தார்கள் என்பதை அவர்களும் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். நான் இப்படி செய்தேன், இது தவறாக போய்விட்டது, நீ அதனால் எப்படி செய்யாதே, இது மாதிரி செய்திருந்தால் இது சரியாக இருந்தது என்று எல்லா விஷயத்துக்கும் அவர்களும் ஒரு முடிவு சொல்லக்கூடும். ஆனால் இன்று என்ன செய்கிறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும், நான் பல பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு அலுவலகத்தில் பல பிரச்சனை, நான் என் குழந்தைகளை படிக்க வைக்க நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு பணங்காசுக்கு எனக்கு கஷ்டம் என்று எத்தனை இருந்தாலும் நாம் அவர்களை ஒதுக்கி தான் நாம் வருகிறோம். இந்த நிலை மாறி நாம் நம் தாய் தகப்பனருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அன்போடு பேணினால்தான் முதல் நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. அடுத்தடுத்த கடமைகளை